இலங்கை அணியினுடைய பிரம்மாஸ்திரம், இலங்கை அணியினுடைய துருப்புச் சீட்டு இந்த உலக கிண்ணத்தில் இல்லாமல் போகிறது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான சகலதுறை ஆட்டக்காரர் தான் பரிது ஆசரங்க. இவரை எல்லா அணிகளும் மிக கவனமாக பார்த்து வந்தது. காரணம், இலங்கையிலும் இந்தியாவிலும் போட்டிகள் நடைபெறுகிறது. 20 உலகக்கிண்ணம் என்று வருகின்ற போது வனிந்து ஆசரங்க மிக சிறப்பாக கடந்த பருவ காலங்களில் பந்து வீசியிருக்கிறார். 2021 ஆண்டு முதல் இந்த 2026 ஆண்டு வரைக்கும் இதுவரைக்கும் அவர் 20 உலகக்கிண்ணத்தில் மாத்திரம் 40 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். ஒரு முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர். இந்த பருவ காலத்தில் விளையாடி இருந்தால் 20 உலகக்கிண்ணத்தில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களுக்கான வரிசையிலே முதலிடத்தில் இருக்கிற ஷகிப் அல் ஹசனை பின்தள்ளி இவர் முதலிடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இலங்கை ரசிகர்களின் கனவும் இப்போது தகர்ந்து போயிருக்கிறது. ஆசரங்க உபாதைக்குள்ளாகி இருக்கிறார். இதன் காரணமாக அவர் போட்டி தொடரிலே இருந்து வெளியே போகிறார். இலங்கையினுடைய முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர், தேவைப்படும் போது துடுப்படுத்த ஆடக்கூடிய ஒரு முக்கியமான வீரர். முதல் போட்டியிலே அயர்லாந்துக்கு எதிராக இலங்கை வெற்றி பெற இவர் முக்கிய காரணமாக இருந்தார். 3 விக்கெட்டுகளை அவர் அந்த போட்டியிலே சாய்த்திருந்தார். அடுத்தடுத்து இலங்கைக்கு முக்கியமான போட்டிகள் வர இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக வனிந்து ஆசரங்க அடியிலே இருந்து வெளியேறுவது இலங்கைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது. தசுன் ஷானக்க தலைமையிலான இலங்கை அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டுமாக இருந்தால் வனிந்து ஆசரங்க அணியிலே கண்டிப்பாக தேவையான ஒரு வீரர். அவர் இப்போது உபாதியால் வெளியேறுகிறார். இது இலங்கைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைய போகிறது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் 28 வயதாகும் வனிந்து ஆசரங்க 20 உலகக்கிண்ண தொடர்களில் சிறப்பாக பந்து வீசி வந்திருக்கிறார். எனவே அவர் இப்போது அணியிலே இல்லை. அவருக்கு பதிலாக யாரை அணிக்குள்ளே இலங்கை கொண்டு வர போகிறது? அப்படியே வருகின்றவர் வனிந்து ஆசரங்க அளவுக்கு இலங்கை அணிக்கு பந்து வீச்சிலே பங்களிப்பை கொடுப்பாரா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. ஆனால் இப்போது இலங்கை அணியிலே மஹஸ் தீக்ஷண சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து துணையாக இருந்த வனிந்து இல்லாமல் போக வனிந்து ஆசரங்கனுடைய அந்த இடத்துக்கு துஷான் ஹேமந்தவை அணிக்குள்ளே கொண்டு வர முயற்சிகள் எடுப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ நம்பிக்கையோடு தொடரை ஆரம்பித்திருக்கிறது இலங்கை. முதல் போட்டியில் வெற்றியோடு தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்க இந்த துஷான் ஹேமந்தனுடைய பங்களிப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும். எப்படி இருப்பினும் வனிந்து ஆசரங்க இலங்கை அணியிலே இல்லாதது இலங்கைக்கு ஒரு பாரிய பின்னடைவுதான்.